கைஸ், இந்த வீடியோவில் நம்ம Redmi Note 10 vs realme 7 இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் நமக்கு சூட் ஆகும், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட லான்ச்சஸ் பற்றி பார்த்துடலாம். Redmi Note 10 March 4, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் realme 7 October 7, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். Redmi இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.3 mm வருது. அண்ட் வெயிட் 178 grams வருது. அதுவே realme 7 வரும்போது இவங்க ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சோல் டிசைன் தான், பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியர் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் 2021 ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. சைட் மோட்டர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ் 8.9 mm வருது. அண்ட் வெயிட் 188 grams வருது. திக்னஸ் அண்ட் வெயிட்னு வரும்போது ரெட்மி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் நான் இங்கே ரெட்மிக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா பில்டு Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டிசைனும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டரில் கொடுத்துருக்கிறதால கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். Redmi Note 10 இங்கே 6.43 inches Full HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல். ஸோ நமக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பஞ்சியாக இருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. realme 7 இங்கே 6.5 inches IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெசல்யூஷன் இங்கே வெறும் HD ப்ளஸ் மட்டும்தான். அண்ட் இந்த டிஸ்பிளேவுமே இவங்க 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே Full HD 90 Hz இருந்திருந்தால் நான் இதுக்கும் ஒரு ஸ்டார் தந்திருப்பேன். பட் இங்கே HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் தராங்க. ஸோ நான் இங்கே Redmi Note 10க்கு ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா நமக்கு இங்கே Full HD ப்ளஸ் டிஸ்பிளேவும் இருக்குது, AMOLED டிஸ்பிளேவும் இருக்குது. எனக்கு அந்த AMOLED டிஸ்பிளேவே வேணாம், எனக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் realme 7 வாங்கிடலாம். ஸோ நான் இங்கே Redmi Note 10க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே குவாட் கேமரா செட்டப் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. Redmi 48 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX58600 லென்ஸ். அண்ட் 8 MP வைட் ஆங்கிலும் 2 MP டெப்த் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சரும் இருக்குது. செல்ஃபி கேமரா இங்கே 13 MP கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவில் நம்மளால் 1080p வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவே realme 7 வரும்போது இங்கே 64 MP குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா. இது எந்த லென்ஸ்னு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் 8 MP வைட் ஆங்கிலும் 2 MP டெப்த் சென்சர் 2 MP மேக்ரோ சென்சரும் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 64 MP பிரைமரி கேமரா வச்சு நம்மளால் 1080p வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும். 4K சப்போர்ட் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். வீடியோகிராஃபின்னு வரும்போது Redmi Note 10 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஃபோட்டோகிராஃபின்னு வரும்போது realme 7 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே Snapdragon சைடு தான் போயிருக்காங்க. Redmi இங்கே Snapdragon 678 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 612 இருக்குது. அதுவே realme 7 இவங்க Snapdragon 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 610 இருக்குது. ஸோ ரெண்டு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்க போகுது. பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது Snapdragon 678 இந்த சிப் 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. அண்ட் 662 2 GHz ரன் ஆகுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம்னா நீங்கள் Redmi Note 10 வாங்கிக்கலாம். ஸோ நான் இங்கே Redmi Note 10க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது Redmi 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் யாருமே இன்னும் தரலை. அதுவே realmeன்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் realme 7 நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் கம்மியாகும். அதுவே Redmi Note 10 AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ பேட்டரி கொஞ்சம் சேவ் ஆகும். பட் இதை டெக்னிக்கலாக பார்க்காம ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜரும் Redmi Note 10 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். Redmi Note 10 இங்கே IR Blaster 3.5 mm ஆடியோ ஜாக் அண்ட் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது Android 11 ரன் ஆகுது. அந்த டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டில் நம்மளால் 512 GB வரைக்கும் மெமரி கார்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம். அதுவே realme 7 வரும்போது இங்கே 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் IR Blasterம் இங்கே மிஸ் ஆகுது. அண்ட் அந்த SD கார்டில் நம்மளால் 256 GB வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். 256 GB மேலே யாரும் மெமரி கார்டு வாங்க போகிறது இல்லை. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். நான் இங்கே Redmi Note 10க்கு ஒரு ஸ்டார் தரேன். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். Redmi Note 10 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 12000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே realme 7 வரும்போது இவங்களும் 4GB 64GB வேரியன்ட் 12000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு
வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 5 ஸ்டாரும் ரியல்மி 7 2 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஸோ எந்த ஃபோன் வின்னர்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்காக ரியல்மி 7 வாங்கவே வேணாமான்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு கேமிங் ரொம்பவே முக்கியம்னா, அதாவது இந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே முக்கியம்னா மட்டும் வாங்குங்க. பட் அண்ட் இந்த ஸ்டார்ஸை பார்த்து வாங்காமல் இந்த ஸ்டார் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அண்ட் அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமானு பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுதான் என்னோட ரெட்மி நோட் 10 வர்சஸ் ரியல்மி 7 கம்பேரிசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.